வீட்டுக்கு வா, அப்பதான் சொல்லுவேன் என்ன நடந்துச்சுன்னு. ஒரே காமெடி டி. வீட்டுக்கு வா. நான் நீலாம்பரேக்கா வீட்ல தான் இருக்கேன், சரியா? என்ன டி வாரேன்னு சொன்னாளா? வாரா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாளா? அங்க அவளுக்கு அவசரம் தாங்கல. அவ ஓடியாந்துருவா பாருங்க இப்ப 5 நிமிஷத்துல. நம்ம குருவி கூட ஆச்சியப்பி சந்தேகப்பட்ட பாத்தியா? அவ லாஸ்ட் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிருக்காவோ. அதுவும் இல்லாம அந்த புச்சிமா அவ அத்தை அவளும் நல்ல கேரக்டர் பாத்தியா? ஆமாக்கா ஆமா. அங்க இருந்ததுல 2 உருப்படியான கேஸ்னா நம்ம குருவி கூட ஆச்சி அந்த பிள்ளை அத்தையும் தானே. ஆமா ஆமா. அங்க இருந்ததுல 2 விளங்காத கேஸ்னா உங்க அத்தை எங்க அத்தையும் தானே. ஆமாக்கா ஆமா. கடைசில எங்க அத்தைக்கு மூஞ்சி போன போக்க பாத்தீங்களா? இதெல்லாம் தேவையான? ஆமா பெரிய குரூப் ஆரம்பிக்காவலாம் குரூப். ஏக்க என்ன விஷயம்? என்ன எதுக்கு கூப்பிட்டிய? நான் தலதறிக்க ஓடியார. என்ன ஆச்சு? முதல்ல இங்க வந்து உட்காரு வா. முதல்ல உட்கார்ந்து செத்துக்கிட்டு போயிராத. மூச்சு அடைச்சிங்க வா. ஏட்டி நீலாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். கூப்பிட்டிய என்ன விஷயம்? அத முதல்ல சொல்லுங்க 2 பேரும். ஏட்டி மேல இங்கிட்டு உட்கார வேண்டியது, நீ தரையில உட்கார்ந்துட்ட. இல்ல கண்ணா, தரையில உட்காந்துக்கிட்டேன். தரையில உட்காரதா நல்ல வசதியா இருக்கா. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டு தரதாக்கா இப்படி நல்லா குளிர்ந்தாப்புல இருக்கு தெரியுமா? செடி கிடிலாம் வச்சு தண்ணி ஊத்தம்லாட்டி அதான் இந்த இடம் குளிர்ந்தாப்புல இருக்கும். நானும் சாயந்தர நேரம் ஆனா இங்கதான் வந்து உட்கார்ந்துருவோம். ஏக்கா ஒரு நாள் சோறு கறிச்சோறு எல்லாம் ஆக்கி நைட்டு போல இங்கிட்டு உட்காந்து சாப்பிடுவோன்னு நல்லா இருக்கும் பாருங்க நிலா வெளிச்சத்துல. ஆட்டு ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடுவோம்னா எல்லாரும். சரி போதும் போதும், அதை இன்னொரு நாள் பாப்போம். உன்னை எதுக்கு வர சொன்ன தெரியுமா? ஆமா பாரு, அத மறந்தே போயிட்டேன். இட்டி சொல்லு என்ன விஷயம்? காலையில நான் சீனி வாங்க வந்தோம்ல, எங்க வீட்ல காபி போட சீனி இல்லைன்னு. ஆமா ஆமா, அந்த அளவுதான் எனக்கும் தெரியுமே. உன் மாமியா கறி காப்பி குடிக்காம கொல்லைக்கு போக மாட்டா அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் போனாலா என்ன? நல்லா இருக்கேன் நான். என்ன அதுக்காண்டி அவ பின்னாடி போய் பார்க்க வேண்டிய முடியும்? சீ கர்மம் முடிச்சவ எப்படி பேசான்னு பாரு. ஏப்ல நீ தானே என்கிட்ட சொன்ன காலையில, ஏதோ நானா சொல்லுத மாதிரி திட்டுத. சரி மீது கதையை கேளு. உடனே நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? நான் இங்க இருந்து லேட்டா கதை பேசிட்டு போனா காப்பியை கொண்டு கொடுத்தேன். அங்க என் மாமியாக்கறி என்ன திட்டு. இவ்வளவு நேரம் ஆகுதே, காப்பியை போட்டாலும் இல்ல வசத்தை கலந்தாலும் கேட்க நீ பத்தி தெரியுமா? ஏட்டி அப்படியா? நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அந்த அவசரத்துல உங்களுக்கு கூட்டு போறதுக்கு வந்தேனா அதுல சொல்ல மறந்துட்டேன். கேளுங்கக்கா நீங்களும். உடனே நான் அழுதுகிட்டு இருந்தேன். ஏன் நாத்தனா அப்புறம் அவ மாமியா அந்த ஆட்சி கழுவி கிடந்ததுல அவளாம் சேர்ந்து சமாதானப்படுத்தினாவோ. சரி அடுத்து சமையல் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு போனேன் அது ரூமுக்கு. அப்பதான் அது வந்து போன்ல பேசிக்கிட்டு இருந்தது. எல்லாரும் வந்துருங்க, 50 வயசுக்கு மேல உள்ளவோ எல்லாரும் நான் சேர்ந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுவோம், எல்லா முடிவும் இன்னைக்கு எடுக்கணும் சொல்லி இருந்தது. அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. இதுக்கு என்ன வேற எதுவும் எல்லாரும் சேர்ந்து ஏதோ சதி வேலை பார்க்கவோ அப்படின்னு நினைச்சா நான் உங்களை கூப்பிட வந்தேன். கேட்டீங்களா? அதுவும் யார்கிட்ட தெரியுமா பேசிக்கிட்டு இருந்தது? நீலாம்பரிக்க மாமியார்ட்ட தான். உடனே நான் வீட்டுக்கு வந்து இந்த அக்காவையும் கூட்டிட்டு நாங்க 2 பேரும் போய் பார்க்கோம். அங்க சோத்து பின்னாடி ஒளிஞ்சி எல்லாரும் அங்க தாண்டி கிடக்காளுவோ. அடேங்க அப்பா, அவ மீட்டிங் போட்டு அப்படி என்னத்த பேச போறாவனா? என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்லாட்டி நல்லா அறுத்து கிழிச்சு விட்டுருப்பேன். நான் நினைச்சேன் டீ உன்கிட்ட சொல்லலாமான்னு. அப்புறம் தான் பிளாக்கி சொன்னா, ஏக்கா அவளே வீட்ல அவ அம்மா வச்சுட்டு சமாளிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்பதான் அவ டிஃபன் வாங்கிட்டு போறா. இன்னும் அவ மத்தியானம் சமையல் செய்யணும் வைக்கணும் வேண்டான்ட்டா. அதான் ஒண்ணு கூப்பிடல. நான் மட்டும் வந்திருந்தேன், அங்க சீனே வேற மாதிரி ஆயிருக்கும். அதுல யாரும் தெரியுமாட்டி இருந்தா நம்ம குருவி கூடு. அதுவும் போய் நின்னுட்டு இருந்தது. யார் இந்த குருவி கூட ஆச்சியா? இருக்கட்டும் வரட்டும், அது மண்டைய பேக்கே. ஏட்டி முதல்ல அப்படிலாம் முடிவு எடுத்துறாத. அதுதான் கடைசில எல்லாத்தையும் கெடுத்து விட்டுச்சு. ஏக்கா அப்படி என்ன ஆவோ? கூட்டம் போட்டு என்ன செஞ்சிட்டு இருந்தாவோ? எங்க அத்தை கையில ஒரு பேப்பர் இருக்கு கேட்டியா? அதுல அவளோட கொள்கையெல்லாம் எழுதி வச்சிருக்காவலாம். இவ பெரிய சீஃப் மினிஸ்டர். இவ வந்து எல்லாருக்கும் சொல்லுதா அவ கொள்கையெல்லாம் எழுதி. அப்பா தாங்க முடியல பார்த்தேனா. அப்படி என்னத்த டீ சொல்லுச்சு? கரு அவ இனிமேல் 8 மணிக்கு தான் எந்திப்பாவலாம். கேட்டியா? கடையில வாரத்துக்கு 3 நாள் வாங்கி குடுக்கணுமா? அப்புறம் எங்கத்த ஒரு டைலாக் சொல்லுச்சே, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுன கதையா. பாத்தியாட்டி அதுக்கு கொழுப்ப. நானாட்டி வீட்டுல வந்து இருக்காதீங்கன்னு நானும் என் வீட்டுக்காரரும் கூட வந்து இருக்குங்க. ஆனா அதுக்கு மவளை பார்க்கணும் அவன் பிள்ளையில பார்க்கணும் அங்க இருந்துகிட்டு அது என்னைய சொல்லுது அங்க இருந்துகிட்டு. இப்படிலாம் அவ இது பண்ணுதாவோ. இன்னொரு முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சின்ன வயசு ஆட்கள் கூட சேரக்கூடாதான். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அங்க நம்ம புச்சி மாமா
ஏட்டி அவ நல்ல மனசிலா அந்த பிள்ளை எங்க மாமியா போல உண்டாங்கும். ஆமாட்டி ஆமா, அது நல்ல மனசுதான். அதுவும் நம்ம குருவி கூட ஆச்சின்னா கடைசியில கிளம்பி சண்டைய போட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாவோ. அப்புறம் வேற என்னாச்சு? வேற என்ன ஆகும், அதுக்கப்புறம் ஆளுக்கு அவ வீட்டை பார்த்து போயிட்டாளுவோ. அந்த கொள்கைன்னு ஒரு பேப்பர் வச்சிருந்தாளுவல, அதை மட்டும் போட்டு போயிட்டாளுவோ. நானும் நீலாம்பரி அக்காவும் போய் அதுல சங்குன்னு ஏறி குதிச்சு நான் அதெல்லாம் அடுப்புல வச்சு எரிச்சுட்டாக்க வந்திருக்கேன். வேற யாரு கண்ணையும் பற்றக்கூடாதுல, அப்புறம் அவங்களுக்கும் இந்த வியாதி தொத்திக்கிடுவாதான். ஏங்க என்ன மட்டும் நீங்க கூட்டு போயிருக்கணும், அங்க சீனே வேற மாதிரி இருந்திருக்கும். ஏங்க ஏதோ சவுண்ட் கேக்கல? ஏன் போனதாப்ல அடிக்கி? இப்பதான் இந்த பிள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருந்த இந்த புச்சிமா அந்த பிள்ளை தான் கால் போடுது. எடுத்து பேசிட்டு இந்த பிள்ளைகிட்ட பேசிட்டு ஏன்டி கூட 2 வார்த்தை பேசட்டும். ஏமா புச்சிமா எப்படி இருக்க? ஏத்தி ஏபி என்னத்துக்கு அழுத? ஏன் அழாத? ஏடி எதுக்கு அந்த பிள்ளை அழுது? ஏத்தி நீங்க என்ன செய்யுங்க? நீங்க நீலாம்பரி அக்கா லட்டத்தை முடிஞ்சா குருவி கூட ஆச்சி எல்லாரும் சேர்ந்து இங்க வாங்க எங்க வீட்டுக்கு. ஏடி என்ன ஆச்சு? உங்க அத்தை எதுவும் சொல்லுச்சா? இல்லத்தி எனக்கு போன்ல பேச முடியல, தொண்டை அடக்கி. எங்க அத்தை ஒண்ணும் இல்ல, எல்லாம் நான் கேட்டனே அந்த எருவ மாடுதான். நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்லுவேன். சரி சரி ஆட்டோ வாரோம், நீ அழாம இரு வாரோம். ஏப்ல என்ன விஷயம்? எதுக்கு அவ அழுதாளாம்? ஏடி நீ பேசிட்டு ஏன்டா கொடுத்துருக்கலாம்னு 2 வார்த்தை பேசி என்னன்னு கேட்டிருப்போம்லா. ஏக்கா அந்த பிள்ளை பேச முடியல, தொண்டையை அடக்கி வீட்டுக்கு வாங்கக்கா அப்படிங்கி. என்னையா நீலம்பரி அக்கா லட்டத்தை முடிஞ்சா குருவி கூட ஆச்சியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுது அது வீட்டுக்கு. ஏட்டி அந்த பிள்ளை நல்ல தைரியமான பிள்ளைலாட்டி, அவ அழவே மாட்டாளா? அவ இதுக்கு அழுதாளா? ஏக்கா ஒருவேளை இந்த கொள்கை கிள்கன்னு மீட்டிங் வச்சால அதுல அந்த அத்தை போய் எதுவும் சொல்லி ஏசி ஈசி விட்டுருக்குமோ இவள? நான் கூட கேட்டோம்லக்கா அவட்ட, உங்க அத்தை எதுவும் சொல்லிச்சோனே. இல்ல எங்க அத்தைலாம் ஒண்ணும் இல்ல, இவர்தான் அவ கெட்ட புருஷனை தான் சொன்னா. அந்த பையன் தான் எதுவும் சொல்லிட்டானா என்னமோ தெரியல. ஏட்டி அந்த பையனும் நல்ல பையன் தானே டி. சரி எதுவா இருந்தாலும் வாங்க, போய் கையோட அவ வீட்டுல போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வந்துருவோம். நம்ம தான் நின்று அந்த கல்யாணத்தெல்லாம் நடத்தி வச்சோம். அந்த பிள்ளைக்கு எது ஒண்ணுன்னா நம்ம தான் போய் நிக்கணும். அதான் அது நம்மளுக்கு போன் போட்டிருக்கு. வாங்க அவ வீட்டுல போய் என்னன்னு கேட்போம். இந்த ராமு பையன் தான் எல்லாத்துக்கும் காரணமா மட்டும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன். எதுவும் வரதட்சணை கேட்கானா என்னமோ தெரியலையே. ஏட்டி இப்பமே எல்லாத்தையும் கற்பனை பண்ணாதேட்டி. அந்த பையன் நல்ல பையன், தங்கமான பையன். வாங்க அங்க போய் என்னன்னு கேப்போம், போய் பார்த்தாதான் தெரியும். சரி நான் அப்ப உள்ள போய் மவாட்ட ஒரு எட்டு சொல்லிட்டு வந்துருவேன். நம்ம எல்லாரும் போயிட்டு வந்துருவோம் வீட்டுக்கு. போனை மட்டும் கையில தூக்கிக்கிடுது. போன்ல வேற சார்ஜ் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஏக்கா அந்த பிளாக்கி தான் போன் வச்சிருக்காளா, ஒருத்தர் வச்சிருந்தா போதும். வாங்க ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம். ஏட்டி நீ என்ன வாய பொழந்த மாதிரியே உட்கார்ந்துருக்க, தூரம் எந்தி வா போயிட்டு வருவோம். இல்ல இந்த பிள்ளை ஒரு நாள் போன் போட்டு இப்படி ஆளாது. திடீர்னு இப்படி வாங்கக்கா வீட்டுக்குன்னு கூப்பிட்டுச்சா, அதான் எனக்கு மனசே சரியில்லை. இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஏட்டி எனக்கும் அப்படிதான் இருக்கு, அதுக்கு என்ன செய்ய? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. வா போய் பார்த்துட்டு வந்துருவோம் வீட்டுல. என்ன பிரச்சனை சொல்லவும் மாட்டீங்க, அழுதுகிட்டே இருக்கேன். என்னமா ஆச்சு? நான் ஏதோ சொன்னேனா? நான் ஒண்ணும் சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. எதுவா இருந்தாலும் அத்தைட்ட சொல்லுமா. அத்தை உன்னை என்ன அப்படியே கொடுமைப்படுத்துதே. ஏத்தே நீங்க வேற, நீங்கலாம் ஒண்ணு இதுக்கு காரணம் இல்ல தெரியுமா? நான் அழுததுக்கு காரணமே வேற. எதுவா இருந்தாலும் அத்தைட்ட சொல்லுமா. அத்தை தீர்த்து வைக்க என்ன செய்யணும்? எதுக்கு அழுத சொல்லு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, திருப்பி வந்திருக்கியே வாங்க. வாங்க தீ. இவ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? ஏன் அழாத? நான் தாத்தே அவள போன் போட்டு வர சொன்னேன். என்ன பிரச்சனை சொல்லு. ஓ மாமியை எதுவும் கொடுமை பண்ணுதா? வரதட்சணை கேக்கா சொல்லு. கேஸ் கொடுத்து கம்பியன்னு வச்சிரலாம். இவ வேற ஒருத்தி. ஏக என்னாச்சு? எதுக்கு அழுதா புச்சி? அதாம எனக்கும் தெரியல. நானும் அப்பளில இருந்து கேட்டிட்டு இருக்கேன். என்னன்னா சொல்லவும் மாட்டீங்க. அத்தை எதுவும் சொன்னனாமா? அத்தைனால எதுவும் அழுதியாங்க? அதுவும் இல்லங்க. உங்களை கூப்பிட்டுருக்கானா என்னன்னு எனக்கே தெரியலையே. ஏப்ல முதல்ல அழுகி நிப்பாட்டு. சொல்ல வந்ததை சொல்லுதியே இல்ல. நாங்க இப்ப பேய்கிட்டே இருப்போம், பாத்துக்கோ. போயிடாதீங்க, சொல்லுதே. உட்காருங்க எல்லாரும். என்ன உடனே அழுக நின்னு போச்சு? ஆமா நான் ஏன் அழுகி நிப்பாட்டுனே? என்ன திரும்பி அழ ஆரம்பிச்சிட்டா? மென்டலி
மென்டல் அவளே அழகி நிப்பாட்டின திரும்ப நீ அழ வைக்க. ஏமா சும்மா இரு, அவ கிடக்கா, நீ அழாத, நீ அழாம சொல்லு, அப்பதானே எங்களுக்கு புரியும். இன்னொரு தடவை வாயை திறந்து இன்னும் 2 கொட்டு வாங்குவா பாத்துக்கோ. சொல்லுப்ல சொல்லு, என்னாச்சு? உங்களுக்கே தெரியும்ல, நானும் ராமு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணோன்னு நீங்க தான் அதெல்லாம் பார்த்திருக்கீல்ல. குத்தாலத்துக்கு போனது வந்தது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏட்டி ஆமா, அதுக்கு என்ன, நாங்கெல்லாம் சேர்த்து தானே கல்யாணத்தை நின்று நடத்தி வச்சோம். அப்புறம் என்னாச்சு? ஏட்டி என்னாச்சு? உன்னை ஏதோ போட்டு அடிக்க கிடிக்க செஞ்சானா? சொல்லு. ஏன் மவனாமா உன்னை ஏதோ அடிச்சானா? நீங்க வேற, உங்களுக்கு தெரியாத, நீங்க இருந்து பார்க்கறனே செய்திய. அவன் எங்க அடிப்பான்? என்ன அடிச்சான்னா அவன் கையை உடைச்சு அடுப்புல வச்சிருவேன். அவனால என் மேல கை வைக்க முடியாது. ஆனா அவன் முன்னாடி மாதிரி இப்ப கிடையாதுக்கா. முன்னாடி மாதிரி இல்லையா? ஆமாத்தி, இப்போ என்ன செய்தான் தெரியுமா? ஒரே போன்ல தான் கிடக்கா. கம்பெனி காலுங்க. ஆனா எப்ப பாரு போன்ல தான் பேசிக்கிட்டு இருக்கான் தெரியுமா? ஏன்ட பேசதே கிடையாது. ஏப்ல அந்த பையனுக்கு ஏதோ வேலையா கண்டு இருந்ததோ என்னமோ, இதுக்கா நீ அழுதுகிட்டு இருக்க? அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? சொல்லுப்ல, சொன்னாதானே தெரியும். இது ஒரு ஃபிளாஷ்பேக். எல்லாரும் மேல பாருங்க, அப்பதான் தெரியும். மேல பாருங்க, அங்கேயே ஃபிளாஷ்பேக் வருது. நாளை கூட எனக்கு போன்ல பார்த்துட்டே இருக்க. ஏன்டா நீ இப்ப பேசவே மாட்டிக்க வர வர? இல்ல புஜிமா, ஒரு மெயில் வரும் நிறைய சாரு, அதான் எல்லா மெயிலையும் இன்னைக்கு தான் லீவ் அப்போ வீட்டில் இருக்கேன்னா அதான் பாப்புன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் என்ன கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இந்த போனே கல்யாணம் பண்ணிருக்கான். ராம், இது என்ன மாசம் சொல்லு பாப்போம். இது பிப்ரவரி. அதுக்கு என்ன, இது எனக்கு தெரியாத மாதிரி கேட்க? இது பிப்ரவரின்னு எனக்கு தெரியாது பாரு. இவனுக்கு எல்லாமே மறந்துட்டு இவன் நல்லா மாறிட்டான். சரி, கோவப்படக்கூடாது, பொறுமையா கேப்போம். ராம், இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஒரு நாள் வரும். என்ன நாள்னு சொல்லு பாப்போம். இன்னும் 2-3 நாள்ல என்ன வரும்? 13, 14, 15, பிப்ரவரி 16 அப்படின்னு எல்லாம் வந்துகிட்டு போய்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன செய்ய சொல்லுத? மடப்பையில 13, 14 ட்ரெயின் மாதிரி எண்ணிக்கிட்டு இருக்க. முதல்ல என் மூஞ்சி பத்தி பேசு. இவன் ஏன் இம்புட்டு கோவமா இருக்கா? இப்ப நான் என்னத்த சொன்னேன்? நான் ஒன்னத்த சொன்னேன். பிப்ரவரி 14, அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையானே? அடடே ஆமான, காதலர் தினமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போமாவா? போன வருஷம் இந்நேரம் நாய் மாதிரி என் பின்னாடி சுத்தி வந்த. போன வருஷம் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதியான்னு கேட்ட. நானும் ஆட்டோன்னு சொன்னேன். எல்லாத்தையும் இப்படி மறந்துட்டு உட்கார்ந்திருக்கியே, அதுக்கு என்ன இப்போன்னு கேக்கிய? நீ எல்லாம் ஒரு மனுஷனா இல்ல கேக்க? உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ஏப்ல, போன வருஷம் நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், அதனால அதெல்லாம் கொண்டாடணும். இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆயிட்டு, கேட்டியா? நம்ம இதுக்கப்புறம் ஆனிவர்சரி அந்த மாதிரி தான் கொண்டாடணும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைப்ல. மடப்பையில மடச்சாம்ரா, நீ கல்யாணம் ஆயிட்டு அதெல்லாம் கொண்டாட கூடாதுன்னு யாரு சொன்னா? இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். நம்ம கல்யாணத்துல நடத்தி வச்சாவுல அந்த அக்காவிட்டே பேசிக்கிறது. அவளை நான் வீட்டுக்கு கூப்பிட போறேன். இனிமேல் என்கிட்ட பேசிராத நீலாம். ஏப்ல, நின்னு எங்க அழுதுகிட்டே போற? நின்னு போடா, லூசு பையல. ஃபிளாஷ்பேக்லாம் முடிஞ்சது. இப்ப கீழ பாருங்க, எல்லாரும் என்னைய பாருங்க. எடி எடி கழுத்து வலிக்கிட்டே, கழுத்து திருப்ப முடியலடி. சும்மா திருப்பு, ஒன்னும் ஆகாது. அம்மா, எவ்வளவு பெரிய ஃபிளாஷ்பேக் பாத்தீங்களா? இதான் நடந்தது. ஏப்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான்ல இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். வேற என்ன செய்ய? ஏக்கா நீங்க வேற சும்மா இருங்க. இதெல்லாம் என்ன ரேசப்பட்ட விஷயமா? நல்லா கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் உருகி உருகி லவ் பண்ணிட்டு இப்போ இந்த பிள்ளை இப்படி அழகா பண்ணா அவன் இல்ல கேக்கேன். அதானே. ஏப்ல, நீ என்னச்சு இப்பமே கிளம்பி எங்க கூட வா. அவன் வந்து இருந்து எங்கிட்ட பேசி அதுக்கப்புறம் உன்னைய கூட்டு போனா போதும். ஏட்டி, கூறுகட்ட வேலை பார்க்காதீய. ஏமா அப்படிலாம் போவாதம்மா. நான் என் மவன் வந்ததுன்னு சொல்லி கண்டிக்கேன். அவன் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டான். இல்லதே, எனக்கு லட்டத்தை சொல்லதான் கடத்தினப்படுது.